என் பாரதியையும் மூப்பில்லா கன்னி தமிழையும் வணங்கி மகிழ்கிறேன். பாரதிய ஒரு பாரதம், அவர் பாட்டெல்லாம் ஒரு மாறுதம் என கவிஞர் தேவநாராயணன் கூறியது சாலச் சிறந்தது. தன்னை இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்து தமிழ் மண்ணை மலரச் செய்த இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்து தன்னை தமிழ் மண்ணை மலரச் செய்த மிகப்பெரிய கவிஞர் பாரதி. அவனது பெயரில் ஒரு பேரவை, சிறப்பிலும் சிறப்பு. அதிலும் திருப்போரூர் கவிமுரசு பாரதி பேரவையோடு நான் சார்ந்த மாமல்லபுரம் நகர லைன் சங்கத்தால் தோற்றுவிக்கப்பட்ட திருப்போரூர் லைன் சங்கத்தோடு கேளம்பாக்கம் திருவள்ளுவர் கல்வி மன்றமும் இணைந்து 30 விழாவினை முன்னெடுத்து நடத்துகின்ற அனைத்து தமிழ் காதலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும் உரித்தாகுக. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தழைத்து என்ற வார்த்தை சித்தன் வள்ளுவ பெருந்தகையின் வழிமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து வரும் பெருமகனார். அவரே இவ்விழாவின் திருமகனார். இவர் 1973களில் வள்ளலார் ராமலிங்கம் பணிமன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களின் தலைமையில் அவ்வை நடராஜன் செயலாளராக இருந்தபோது அவருக்கு உதவியாளராக ஓராண்டு காலம் பணி செய்தவர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடையாறு திருக்குறள் சங்கத்தின் அமைப்பாளராக அரும்பணி ஆட்சி வருபவர். பெருங்குடி மற்றும் கந்தன்சாவடி வணிக நல சங்கத்தின் துணைத் தலைவராக இன்றளவும் இவரது பணி தொடர்கிறது. கவிமுரசு பாரதி பேரவை, திருப்போரூர் தமிழ்ச்சங்கம் என பல்வேறு அமைப்புகளில் இணைந்து தமிழ் தொண்டு ஆட்சி வரும் அன்பாளர். அது மட்டுமா, சர்வீஸ் இஸ் த ரெண்ட், சர்வீஸ் இஸ் த ரெண்ட் which we pay in this world. அதாவது இறைவன் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வாடகை தான் நாம் பிறருக்கு செய்யும் சேவை என்று சேவைக்காகவே நோபல் பரிசு பெற்ற மனிதர்கள் புனிதராம் அன்னை தெரசாவின் வரிகளை மனதில் நிறுத்தி மக்களுக்கு சேவையாற்றும் மகத்தான இயக்கமாம் பன்னாட்டு லைன் சங்கத்தின் ஓர் அங்கமாக விளங்கி திரும்பிய திசையட்டும் திருவாய் மலர்ந்து போற்றும் திருப்போரூர் லைன் சங்கத்தின் தித்திக்கும் தேர்தமிழ் தலைவர் இவர். பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி குறைந்தால் நட்டமில்லை, ஒழுக்கம் குறைந்தால் இந்த சமுதாயமே தாழ்பட்டு போகும் என்பார்கள் அறிவி சிறந்த ஆன்றோர் பெருமக்கள். அந்த வகையில் ஒழுக்கமே தன் உயிர் மூச்சாய் வாழ்ந்து வரும் ஒப்பற்ற தலைவர் தான் இவர். ராஜகுமாரியை மணந்த இந்த ராஜகுமாரன் ஜேஎஸ்ஆர் என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் லைன் ஆர் பிச்சை மணி இவர்தான் என அறிமுகம் செய்து வைப்பதில் அகமகிழ்கிறேன். இவரது தன்னலமற்ற சேவையை பாராட்டி திருப்போரூர் கவிமுரசு பாரதி பேரவை இவருக்கு சேவை செம்மல் என விருதினை வழங்கி பாராட்டுகிறது. இந்த வாய்ப்பினை வழங்கிய கவிஞரும் எனது பட்டிமன்ற ஆசானமான கவிஞர் உதய ஆதிமூலம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.